கன்னியாகுமரி மாவட்டம் பழந்தாள்மூடு பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி திடீரென மூடப்பட்டுள்ளதால் 14 மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அதேபோன்று காவல் பணி என அனைத்து துறை ஊழியர்களையும் உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடம் பழந்தாள்மூடு பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் அந்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் தனது 75 ஆண்டு கால கல்வி சேவையை இன்றுடன் நிறுத்துகிறது. நம்ம இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். திடீரென இங்கிருக்கும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை வரவழைத்து உடனே இங்கிருந்து மாற்று சான்றிதழை பெற்று செல்லுமாறு அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். நாம் நேரடியாக இங்கு வந்து விசாரிக்கும் பொழுது தொடர்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு வழக்கு என்பது இருப்பதாகவும், அதே போன்று இங்கு போதிய மாணவர்கள் இங்கு படிக்க இல்லாததால் இந்த பள்ளிக்கூடம் நடத்த முடியாத ஒரு நிலையில் தற்பொழுது தனது 75 ஆண்டு கால சேவையை இன்றுடன் இந்த பள்ளிக்கூடம் நிறுத்துகிறது. நாம் பார்க்க முடியும், மாணவ மாணவிகள் தங்களது மாற்று சான்றிதழ்களை பெற தற்பொழுது விரைந்திருக்கின்றனர். இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த அளவில் இங்கு தமிழ் வழி கற்கும் மாணவர்களை விட மலையாள மொழிகள் தான் அதிகம் இங்கு மாணவ மாணவிகள் கற்கின்றனர். ஏனென்றால் நாம் பார்க்க முடியும், நம்ம நிற்கும் பகுதி ஒரு தமிழக பகுதியாக இருந்தாலும் மறுபுறத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு கேரளா பகுதியாகவே இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த அளவில் கேரளா பகுதியிலிருந்து திரளான மாணவ மாணவிகள் இங்கு மலையாளம் பயின்று வருகின்றனர். ஆனால் மலையாள மொழி பயின்று வரும் மாணவ மாணவிகள் தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். நம்மோடு ஒரு மாணவியினராக கேட்கலாம். வணக்கம், என்ன படிக்கிறீங்க? ஓகே, இங்கே இப்போ என்ன சொன்னாங்க உங்களுக்கு? இங்கே சொன்னாங்க டிசி வாங்கணும், வேறு ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஓகே, என்னைக்கு சொன்னாங்க? நேற்று 2 நாள் ஆச்சு. ஓகே, இனி அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்க சொன்னாங்க டிசி வாங்கணும், வேற ஏதாவது ஸ்கூலில் பண்ணுங்க. ஆனால் நாளை வந்து ஸ்கூல் திறக்குது, வேற ஏதாவது ஸ்கூலில் லாங்கில் தான் இருக்குது ஸ்கூலு. தொடர்ச்சியாக இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த அளவில் தற்பொழுது 14 மாணவ மாணவிகளை பயின்று வருகின்றனர். அதே போன்று பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளை அடுத்து எங்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். நம்மோடு ஒரு பெற்றோர்களாக கேட்கலாம். வணக்கம், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வரீங்க? ஓகே, இங்கே எவ்வளோ ஆண்டு காலமாக உங்கள் பிள்ளை படிச்சீங்க? என் மூத்த பையனும் இங்கே தான் படித்தான். அதை மூத்த பையன் இங்கே படிச்சுட்டு இருந்த இடத்துல தான் என் பொண்ணை இங்கே கொண்டு சேர்த்து விட்டோம். 3 வருஷமாக என் பொண்ணும் இங்கே தான் படிக்குது. இப்போ அவங்க ஸ்கூலு திறக்கிறதுக்கு நேற்று தான் விളിச்சு சொன்னாங்க, ஸ்கூலு பூட்ட போகுது, டிசி வாங்கிட்டு போங்கன்னு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? பள்ளி கல்வித்துறைக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதே அரசாங்கத்துக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்கேன். ஏன்னா இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இங்கே வந்து அரசாங்கக்கார டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, பிள்ளைரை படிப்பிக்குதா, ஆனால் டீச்சர்ஸையும் பார்க்க வரல, குட்டிகளையும் பார்க்க வரல, ஸ்கூல்னையும் பார்க்க வரல. அப்படியே அரசாங்கம் முன்கையிட்டு பார்க்க வந்திருப்பி இந்த ஸ்கூலில் 10 பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நல்ல ரீதிக்கு படிப்பான்ல. இப்போ பாதியில் இந்த பிள்ளைகளுக்கு பாவி இப்படி போவாண்ட தேவையே இருக்காது. அரசாங்கம் இப்படி வந்துருப்பி. அரசாங்கம் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. 14 மாணவ மாணவிகளின் அந்த வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நிலையில் உடனே தமிழக பள்ளி கல்வித்துறையும் அதே போன்று தமிழ்நாடு அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை இவர்களது கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.